திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ். இந்த திருப்புகழை தினந்தோறும் நம்ம ஒரு திருப்புகழாக படித்தும் பாடியும் அதுக்கான சொல் விளக்கத்தையும் பார்த்துக்கிட்டு வரோம். திருப்புகழ், தேவாரம், திருவாசகம் தெரியாதவங்களே இனிமேல் இல்லை அப்படின்ற அளவுக்கு ஆகணும்னு எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த பணியை நான் உங்கள் மூலம் சிறப்பாக செய்துக்கிட்டு வரேன். அது வெற்றி அடையிறது உங்களாண்ட தான் இருக்குது. நீங்கள் அனைவருக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கொடுக்குற அன்பும் ஆதரவும் தான் எனக்கு மென்மேலும் ஊக்கம் மருந்து. இது அனைவருக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. இது தேவாரம், திருவாசகம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இந்த திருப்புகள் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுவார் முருகப்பெருமான். அவர் சொல்லியே இருக்கார் அருணகிரிநாதர், விருப்பத்தோடு பாடுங்க. என்னுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது பகிர்றதுக்கான நேரம் வரட்டும். ஏன்னா இந்த திருப்புகழ் பாடல்கள் எல்லாம் பெரிய பெரிய பாடல்களாக இருக்குது. சின்ன பாடல்களாக இருக்கும்போது என்னுடைய அனுபவத்தெல்லாம் சொன்னேன். இது நம்ம பேச ஆரம்பித்தா நிறைய நேரம் போயிடுது. ஆகையினால் அனைவரும் செவ்வாய்க்கிழமை 1 மணி நேரமாவது முடிஞ்சால் அன்னைக்கு பூரா கூட நீங்கள் மௌன விரதம் இருங்க. ஏன்னா நான் மௌன விரதம் இருந்து முருகனாண்ட நல்ல பல விஷயங்கள் நடந்திருக்கு. அது எளிமையான முறையில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம்தான் ஒரு மனஸ்தாபம் காரணமாக நான் மௌன விரதத்தை நடுவில் மௌன விரதம் கலைஞ்சதுனால விட்டுட்டேன். இப்போ நான் மறுபடியும் அதை கடைப்பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன். நீங்களும் செய்து பாருங்கள். முழுசாக நமக்கு நேரம் எடுக்க முடியலனாலும் காலையில் செவ்வாய்க்கிழமை 6லேருந்து 7 வரைக்கும் செவ்வாய் வரும். அன்னைக்கெல்லாம் உங்களால் முடிஞ்சால் 1 மணி நேரமாவது மௌனமாக இருந்து பாருங்கள். முருகனுடைய நாமத்தையே மனசில் வேண்டிக்கின்னு இருங்க. முடிஞ்சவங்க தை கிருத்திகை, சஷ்டி, எல்லா கிருத்திகையிலையும், தை கிருத்திகைன்னு இல்லை, எல்லா கிருத்திகை நாட்கள்லேயும். ஆமாம், நாளைக்கு விடிய காலையில் 5 to 6 வரையும் இருக்குது. 6 மணி வரையும் இருக்குது கிருத்திகை. 5லேருந்து 6 மணி வரையும் கூட நீங்கள் மௌன விரதமாக இருங்க. ஏன்னா அந்த விடிய காலை பொழுதில் இருக்கிற ஒரு விரதம் நல்ல முறையில் சீக்கிரமாக நமக்கு கை கூடும். ஏன்னா ஒரு கடை திறந்து வியாபாரம் பண்ணால் கூட முதல் வர்ற வியாபாரத்தை விட மாட்டாங்க. அது மாதிரி நம்மளுடைய பக்தர்களை விடிய காலையில் நம்மளை பற்றி நினச்சி நம்மளை வேண்டுறாங்களேன்னுட்டு முருகப்பெருமான் நம்மளுக்கு சீக்கிரமாக செவி சாய்ப்பார். உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கிங்க. வாங்க இப்போ நம்ம திருப்புகழை படிப்போம், பாடுவோம். வாங்க. பிரித்து எழுதின பாடலையும் சொல் விளக்கத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்து எழுதுவோம். இது ரொம்ப கடினமான வார்த்தைகளை போட்டு எழுதியிருக்காரு. பிழை எதுவும் பார்க்காதீங்க, குறை எதுவும் பார்க்காதீங்க. நம்மளுக்கு பிழையும் குறையும் முக்கியம் இல்லை. நாம் என்ன நக்கீரர் பரம்பரையா? இல்லை. இதில் பிழையும் குறையும் பார்க்க வேணாம். பாடலை மட்டும் நம்ம சிந்திக்கணும். முருகப்பெருமானுடைய திருவடி நம்மளுக்கு கிடைக்கணும். திருச்சிற்றம்பலம். ஆடல் மதன் அன்பின் மங்கையர் ஆலவிழியின் அன்பில் போருக்கு எழுந்த மன்மதன் வீசும் மலர் பானங்களாலும் ஆலாகல விஷம் போன்ற கண்களில் காட்டும் பொய்யான அன்பினாலும் பிறங்கு ஒளி ஆரம் அது அலம்பு கொங்கையில் மயலாகி ஆதிகுருவின் பதங்களை நீதியுடன்
அன்புடன் பணியாமல். ஆதியாகிய சிவபெருமானுக்கு குருவாகிய உனது திருவடிகளை உண்மையுடனும் அன்புடனும் பணிந்து வழிபடாமல் மனம் நைந்து நொந்து உடல் அழியாதே. மனம் சோர்வடைந்து வருந்தி என் உடல் அழிவுறாமல் வேடரென நின்ற ஐம்புலம். வேடர்கள் போல் நிற்கும் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5 புலன்களின் செயல்களும் 4 கரணங்களின் தொழில் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4 அந்தக்கரணங்களின் செயல்களும் வேறுபட நின்று உணர்ந்து அருள் பெறுமாறு. என்னை தாக்காத வகையில் நான் வேறுபட்டு நின்று உன்னை உணர்ந்து உன் அருளை பெறும்படி என் வேடை கெட வந்து சிந்தனை மாயை அறவென்று. என்னுடைய ஆசைகள் அழிய நீ என் எண்ணத்தில் வந்து கலந்து மாய சக்திகள் ஒடுங்கும்படி வெற்றி கொண்டு துன்றிய வேத முடிவின் பரம்பொருள் அருள்வாயே. சிறந்த வேதங்களின் முடிவில் விளங்கும் மேலான பொருளை உபதேசிப்பாயாக. தாடகை உரம் கடிந்து ஒளிர் மாமுனி மகம் சிறந்து. தாடகை என்னும் அரக்கியின் வலிமையை அழித்து விளங்குகின்ற பெருமை வாய்ந்த விஸ்வாமித்ர முனிவரின் யாகத்தை சிறப்புற நடத்தி கொடுத்து ஒரு தாழ்வு அற நடந்து தின் சிலை முறிய ஒப்பற்ற அகலிகையின் சாபம் நீங்குமாறு கால் துகள் படும்படி நடந்து ஜனகராஜன் முன்னிலையில் வலிமையான சிவதனுசை முறித்து ஒன் ஜானகீதனம் கலந்த பின் இயற்கை அழகு பெற்ற சீதையை மனம் புரிந்து மார்புற அணைந்த திருமணத்துக்கு பிறகு ஊரில் மகுடம் கடந்து ஒரு தாயார் வசனம் சிறந்தவன் மருகோனே. அயோத்தியில் தன் பட்டத்தை துறந்து ஒப்பற்ற மாற்றாந்தாயாகிய கைகேயியின் சொற்படி நடந்த சிறப்பை கொண்டவனாகிய ராமனின் மருமகனே. சேடன் முடியும் கலங்கிட வாடை முழுதும் பறந்து எழ ஆதிசேஷனின் முடிகளும் கலக்கம் கொள்ள காற்று எங்கும் பரவி வீச தேவர்கள் மகிழ்ந்து பொங்கிட நடமாடும் சீர்மயில தேவர்கள் களிப்பு மிகுந்து மேற்கிளர்ந்து எழ நடனத்தை செய்யும் அழகிய பெருமை வாய்ந்த மயிலை வாகனமாக கொண்டவனே. மஞ்சு துஞ்சிய சோலை வளர் செம்பொன் உந்திய ஸ்ரீபுருட மங்கை தங்கிய பெருமாளே. மேகம் படிந்துள்ள சோலைகள் விளங்குவதும் செவ்விய செல்வம் பெருகி நிற்பதுவுமான ஸ்ரீ புருஷமங்கை நாங்குநேரி என்னும் திருத்தலத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே. எவ்வளோ பெரிய பாடல், அதுக்கு எவ்வளோ விளக்கங்கள் பாருங்கள். எவ்வளோ அருமையான இந்த நாங்குநேரின்ற தலத்துக்கு பேர் ஸ்ரீ புருடமங்கைன்னு அந்த ஊரோட பேர். அந்த தலத்தில் செல்வம் அந்த மேகம் படிந்துள்ள சோலைகள் விளங்குவதும் செல்வம் பெருகி நிற்பதுமான அந்த அப்படி செல்வம் பெருகி நிற்குதான். தேவர்கள் களிப்பு மிகுந்து மேற்கிளர்ந்து எழ நடனத்தை செய்யும் அழகிய பெருமை வாய்ந்த மயிலை வாகனமாக கொண்டவனே. மழை வருதுன்னு சொன்னால் மயில் நடனமாடும், அப்படியே தோகை விரித்து அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் நடனமாடும். அந்த
அதை அருமையான முருகருடைய வாகனம் இல்லையா, அதுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அரக்கனாக இருக்கும்போது இருந்தார், சூரனாக இருக்கும்போது இருந்தார். அவரை உடலை கிழித்து மயிலாகவும் சேவலாகவும் ஆக்கின பிறகு, அவருடைய வாகனமாக ஆன பிறகு அவருக்கு என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு அருமையாக அவருக்கு கூட துணையாக வந்தேன். எப்பவுமே சொல்லுவாங்க, நீங்கள் நல்ல பிள்ளையாக இருக்கணும்னா என்கிட்ட வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும், கெட்டவனாக இருந்தீங்கன்னா சீக்கிரம் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவார். அந்த மாதிரி அவன் கெட்டவனாக இருந்தும் முருகப்பெருமானாண்ட போன உடனே எப்படி துதிக்கப்படுபவனாக ஆயிட்டான் பாருங்கள். அந்த மயில் வாகனம் எப்படி ஏதாவது அவர் வேலையாக கிளம்பணும், பக்தர்கள் அழைக்கிறாங்கன்னா ஓடி வருவாராம். வாங்க நம்ம போய் அவங்கள காப்பாற்றணும் வாங்க அப்படின்னு சொல்லி வந்து அப்படி சிலிச்சுக்கிட்டு வந்து நிற்பாராம். அந்த மாதிரி அந்த களிப்பு மிகுந்து மேற்கிளர்ந்து நடனத்தை செய்யும் அழகிய பெருமை வாய்ந்த மயிலை வாகனமாக கொண்டவனே அப்படின்னு பெருமையாக சொல்கிறாரு அருணகிரிநாதர். அந்த அயோத்தியில் தன் பட்டத்தை துறந்து ஒப்பற்ற மாற்ற அந்த அம்மா கைகேயியோட பேச்சை கேட்டு அவர் காட்டுக்கு போகிறாரு. அதை சொல்லி அந்த ராமனின் மருமகனே, அந்த ஆதிசேஷனின் முடிகளின் கலக்கம் கொள்ள காற்று எங்கும் பரவி வீசு. ஒரு பெருமாளை சொல்கிறதுக்கு எவ்வளவுலாம் வர்ணிக்கிறார் பாருங்கள். இதையெல்லாம் நாம் ஒரு நாளும் சொல்லுவோமா? நேராக போனவனே முருகா முருகா, எனக்கு இந்த காலையில் வண்டி இது மாதிரி பண்ணுது, வேலைக்கு போனால் இந்த மாதிரி கஷ்டம் வருது, எனக்கு இதெல்லாம் செய்யின்றோம். ஏன்னா ஒரு மனசில் ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணணும். நாம் பிரபஞ்சத்துக்கு என்ன கொடுக்குறோமோ அதுதான் திரும்ப நம்மளுக்கு கிடைக்கும். நாம் சந்தோஷத்தை வெளிப்படுத்தினா தான் நமக்கு மீண்டும் பல மடங்காக வரும். ஏன்னா நாம் கொடுத்தாதான் 10 பங்கு நம்மளுக்கு வரும். நம்ம கையில் இருந்து எடுத்துக்கிட்டு தான் நம்மளுக்கு இன்னொன்று கொடுக்க பிரபஞ்சம் நம்மளுக்கு அருள்பாலிக்கும். அந்த பிரபஞ்ச சக்தியெல்லாம் யார்? இவங்க தானே, முருகப்பெருமான் தானே. வாங்க இப்போ மீதி இருக்கிறதையும் பார்ப்போம். ஒப்பற்ற அகலிகையின் சாபம் நீங்குமாறு கால் துகள்கள் படும்படி நடந்த ராமர் இந்த அகலிகையோட சாபத்தை நீக்கினவர். அவருடைய அந்த அம்மா அந்த கல் சிலை மேலே அவருடைய கால் பட்டு அவங்க பெண்ணாக உருவெடுத்தாங்க. இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? நம்மளுடைய திருப்புகழை படிக்க படிக்க நம்மளுக்கு என்ன சாபம், எவ்வளோ சாபம்னு முன்ன கூட சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் சும்மா ஒரு வாயால் எதையாவது சொன்னாங்கன்னா நம்மளுக்கு சாபம் வந்து விளைஞ்சிடும். ஆகையினால அந்த சாபமெல்லாம் நீங்குமாறு வலிமையான சிவதனுசை முறிச்சார். அந்த தனுசை அதையெல்லாம் சொல்லும்போது சீதையை மனம் புரிந்தார். இதையெல்லாம் சொல்லும்போது நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தூள் தூளாயிடும். இதையெல்லாம் பாடலில் நம்ம வரிப்படுத்தும் போது சிறந்த வேதங்களின் முடிவில் விளங்கும் மேலான பொருளை உபதேசிப்பாயாக. தாடகை என்னும் அரக்கியின் வலிமையை அழித்து விளங்குகின்ற பெருமை வாய்ந்த விஸ்வாமித்ர முனிவரின் யாகத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்த அந்த திருமாலுடைய மருமகனே அப்படின்னு சொல்லி அருமையாக இந்த ஸ்ரீ புருஷமங்கை அப்படின்ற தளத்தில் பாடியிருக்கிற இந்த பாடல். ஆமாம், நாம் பாடி முருகப்பெருமானுடைய திருவருளை பெறணும்னு கேட்டுக்கிறேன். வாங்க இப்போ நாம் பிரித்து எழுதின பாடலை பாடுவோம். இதுக்கான சந்தம் அது சேர்த்து எழுதும்போது தான் பாடணும். தானதன தந்த தந்தன தானதன தந்த தந்தன தானதன தந்த தந்தன தனதானாம். ஆடல் மதன் அன்பின் மங்கையர் ஆளவிழியின் அன்பில் பிறங்கொழி ஆரம் அது அலம்பு கொங்கையில் மயலாகி ஆதிகுருவின் பதங்களை நீதியுடன் அன்புடன் பணியாமல் மனம் நைந்து நொந்து ஊடல் அழியாதே
வேடரென நின்ற ஐம்புலன் 4 கரணங்களில் தொழில் வேறுபட நின்று உணர்ந்து பொருள் உணர்ந்து அருள் பெறுமாறு என் வேடை கெட வந்து சிந்தனையை அறவென்று துன்றிய வேத முடிவின் பரம்பொருள் அருள்வாயே தாடகை உரம் கடிந்து ஒளிர் மாமுனி மகம் சிறந்து ஒரு தாழ்வு அற நடந்து தின்சிலை முறியா ஒன் ஜானகி தனம் கலந்த பின் ஊரில் மகுடம் கடந்து ஒரு தாயார் வசனம் சிறந்தவன் மருகோனே சேடன் முடிய கலங்கிட வாடை முழுதும் பறந்து எழ தேவர்கள் மகிழ்ந்து பொங்கிட நடமாடும் சீர்மயிலா மஞ்சு துஞ்சிய சோலை வளர் செம்பொன் உந்திய ஸ்ரீபுருட மங்கை தங்கிய பெருமாளே. இதில் ஒரு ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்காம விட்டுட்டோம். அழகான விளக்கம். நம்மளுடைய சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5 புலன்களின் வேடர்கள் போல் நிற்கும் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் 5 புலன்களின் செயல்களும். ஏன்னா கண், மூக்கு, வாயால் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம், சுவைக்கிறோம், சாப்பிட்றோம், இதெல்லாம் நுகர்றோம். அது எல்லாம் 5 புலன்களின் செயல்களும். அதுக்கப்புறம் கரணம், அந்த கரணங்கள் 4 கரணங்களை பற்றி சொல்கிறார். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4 அந்த கரணங்களின் செயல்களும் என்னை தாக்காத வகையில் நான் வேறுபட்டு நின்று உன்னை உணர்ந்து உன் அருளை பெறும்படி அப்படின்னு அருமையான விளக்கம், அருமையான பாடல். நம்மளுடைய இந்த 5 புலனையும் நாம் அடக்கிட்டோம்னா நம்மளுக்கு எந்த விதமான தொந்தரவும் வராது. நம்ம எங்கே அடக்கிறோம்? அதை பார்த்தா சாப்பிட்ணும், இதை பார்த்தா சாப்பிட்ணுன்னு நாக்கு வாய் ஊறுது. வாசனை ஊருக்கு முன்னே எங்கே இருக்கிற குழம்பு வாசனையும் சுவாசிக்கிறோம். காதில் எங்கே பேசுகிறதும் நம்ம கேட்குறோம். கண்ணால் பார்க்கக்கூடாத எவ்வளவோ விஷயங்களை பார்க்குறோம். இந்த 5 புலன்களும் அதனுடைய செயல்கள்லாம் நல்லபடியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அருமையான பாடலை பாடியிருக்காரு. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4 கரணங்களும் என்னை தாக்காதவாறு, அந்த 4 கரணங்களும் அது வேலையை அது இஷ்டத்துக்கு செய்ததுன்னா எப்படி ஆகிறது? ஆகையினால அதை நான் வேறுபட்டு நின்று உன்னை உணர்ந்து முருகப்பெருமானை உணர்ந்த பிறகு எந்த விதமான தொந்தரவும் தொல்லைகளும் நம்மளுக்கு வராது. ஆகையினால முருகப்பெருமானை உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான பாடலை கொடுத்துருக்காரு. மனம் சோர்வடைந்து வருந்தி என் உடல் அழிவுறாமல் நீங்கள் காத்து ரட்சிக்கணும் முருகா அப்படின்னு சொல்லி அருமையான இந்த பாடலை நம்மளுக்கு கொடுத்துருக்கார். ஆதியாகிய சிவபெருமானுக்கும் குருவாகிய உனது திருவடிகளை உண்மையுடன் அன்புடனும் பணிந்து நான் வழிபடாமல் போயிடுவனோ, அப்படியெல்லாம் எனக்கு எதுவும் தவறாக நடக்க விட்டுறாதீங்க, எனக்கு எப்போதும் பக்கத்துணையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது பெரிய பாடல், நிறைய விளக்கம். அதனால் இது கொஞ்சம் நம்ம எல்லை மீறி போகுது. இருந்தாலும் உங்களுக்காக வேண்டி எதையும் விடக்கூடாதுன்னு பாடியிருக்கேன். இப்போ நம்ம சேர்த்து எழுதுனதை பாடுவோம். திருச்சிற்றம்பலம். ஆடல் மதனம்பின் மங்கையராளவியின் பிறங்கொழி ஆரளம கொங்கையின் மயலாகி ஆதிகுருவின் பதங்களை நீதியுடன் அன்புடன் பணியாமல் மனம் நைந்து நொந்துடலழியாதே வேடரென நின்ற 5 கரணங்களின் தொழில் வேறுபட நின்றுணர்த்தருள் பெறுமாறேன் வேடை கெட வந்து சிந்தனை மாயையறவென்று துன்றிய
வேத முடிவின் பரம்பொருள் அருள்வாயே தாடகையுறங்கின் தொழிற் மாமுனி கஞ்சிரந்தொரு தாழ்வர நடந்து தின்சிலை முறியாவொன் ஜானகீதனங்களந்த பின் ஊரில் மகுடந்தொரு தாயர் வசனஞ் சிறந்தவன் மருகோனே தாயர் வசனம் சிறந்தவன் மருகோனே சேடன் முடியும் கலங்கிட வாடை முழுதும் பரந்தெழ தேவர்கள் மகிழ்ந்து பொங்கிட நடமாடும் சீர்மயில் மஞ்சு துஞ்சிய சோலை வளர் செம்பொன்னுந்திய ஸ்ரீபுருட மங்கை தங்கிய பெருமாளே ஸ்ரீபுருட மங்கை தங்கிய பெருமாளே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.